த லார்ட். இந்த நாளில் இந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார். மத்தேயு 5:37, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஆமாங்க, நம்ம கடந்து வந்த பாதையில் எத்தனையோ நாட்கள் எத்தனையோ சூழ்நிலையில் எவ்வளோ பொய்யான காரியங்களை பேசியிருப்போம். ஆனால் ஏன் இந்த பொய்யை சொன்னீங்க அப்படின்னு கேட்டோன்னா, நல்லதுக்காக தான் சொன்னோம். இந்த சூழ்நிலையில் வேற வழி இல்லை. பொய் சொல்கிறது தப்புன்னு எனக்கு தெரியும், ஆனால் இந்த சூழ்நிலையில் பொய் சொல்லாமல் இருக்க முடியலை அப்படின்னு சொல்கிறோம். பொய்ங்கிறது நல்லதுக்கு சொன்னாலும் இல்லை கெட்டதுக்கு சொன்னாலும் பொய் தானே. அதாவது ஒரு ஆழ்கிணறு, ஒரு பால் கிணறை நம்ம பார்க்குறோம். ரொம்ப ஆழமாக இருக்குது, உள்ளே விழுந்தா இறந்துடுவோம் தெரிஞ்சும் ஏதோ ஒரு பால் உள்ளே கிடக்குன்னு உள்ளே குதிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த கிணத்துக்குள்ளே போய் குதிச்சேன்னு சொன்னால் எல்லாரும் நம்மளை என்ன சொல்லுவாங்க? இவன் ஒரு முட்டாள் சொல்லுவாங்கங்க. ஒரு காரியத்தை நீங்கள் நல்லதுக்காக பொய் சொன்னேன்னு சொன்னாலும் சரி, இல்லை தெரிந்தே பொய் சொன்னாலும் சரி, பொய் தாங்க. அதனால் உங்களால் கூடிய மட்டும் பொய் சொல்லாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்லுங்கள். ஏன்னா பொய்ங்கிறது தீமையினால் உண்டானது அப்படிங்கிறது வேதாகமமே சொல்லியிருக்கு. எத்தனையோ குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, இல்லை நம்ம ஒர்க் பண்ண இடத்துக்குள்ள நம்ம மேலே பிறர் வைத்திருக்கிற நம்பிக்கை கேள்விக்குறியாகிறது. அதற்கு பின்னாடி என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பொய். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த காரியத்தில் எங்கிட்ட இவங்க இப்படி பொய் சொல்லிட்டாங்க, இந்த காரியத்தில் என்கிட்ட இவங்க இப்படி மாற்றி பொய்யா சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் ஒரு கம்ப்ளைண்ட் வைப்பாங்க. எனவே உங்கள் வாழ்க்கையில் பொய்ங்கிறதுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஒரு நல்ல காரியத்துக்காக பொய் சொன்னேன்னு சொல்லி நீங்களே உங்களை ஒரு பால் கிணறுல தள்ளுறீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிற காரணத்தினால்தான் இந்த காரியத்தை குறித்து உங்களோடு தெளிவுபடுத்துகிறார். எனவே இனிமே உங்கள் வாழ்க்கையில் பொய்க்கு இடம் எடுக்கக்கூடாது. கூடியமான மட்டும் பொய் சொல்லாமல் உண்மையை பேசி பழகுவோம். Have a blessed day. Jesus bless you.